ஒரு பேச்சுக்கள் எழுந்துட்டு இருக்குது. விஜய் அவர்கள் வந்து 234 தொகுதிக்குமே வந்து ஒரு உத்தேச வேட்பாளர் பட்டியல் ரெடி பண்ணியிருக்குதா அப்படின்னு. இல்லை, ரொம்ப சிக்கல் என்னன்னா உடனே நீங்கள் சொல்கிறதும் பிரச்சனை. ஏன் பிரச்சனை? நீங்கள் வேட்பாளர் போட்டீங்கன்னா அடுத்த நாளே போட்டி போட்டியாக காசு எடுத்து போய் உட்காந்துருவாங்க வீட்டில். அப்போ இதெல்லாம் பார்த்து ஒரு 2 லிஸ்ட்டு 3 லிஸ்ட்டு ரெடி பண்ணோம். பல முறை பண்ணி ஓரளவுக்கு ஃபைனல் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு 12 வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு. இப்போ இதில் வந்து மதுவிலக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்றது எதிர்பார்த்திருந்த மக்களுக்கு பெரும் ஏமாற்றமாக அமைஞ்ச மாதிரி இருக்கு. இல்லை, ஐ டோன்ட் திங்க் மதுவிலக்கு எந்த ஊர்லேயுமே பாசிபிள் இல்லை. குஜராத்தில் கடந்தாமல் இல்லை, ஃபோன் பண்ணி சொன்னால் வீட்டுக்கு வந்துடும். அதுதான் அங்கே வித்தியாசம். பெண்களுக்கு வந்து சம உரிமையினால வந்து எலெக்ஷன்ல கொடுக்க முடியும்னு அவரால் சொல்ல முடியுமா சார்? இல்லைம்மா, அது நியூ பார்ட்டி, அது ரொம்ப இப்போதான் வளர்ந்து வர்ற பார்ட்டி இல்லையா? ரொம்ப அவசரப்பட்டு அவங்க மேலே அந்த அந்த விமர்சனங்களை வைக்க வேண்டாம். நீங்கள் மோதுகிற எதிரி வந்து சாதாரண ஆள்லாம் கிடையாது. உளவுத்துறை வந்து இந்த தொகுதியில் யார் பொட்டன்ஷியலாக விஜய்க்கு யார் நல்லா ஒர்க் பண்ணுறாரு, அவனுக்கு லிஸ்ட்லாம் எடு, அவனுக்கு பேக்ரவுண்ட் எடு, அவன் மேலே ஏதாவது கேஸ் போட முடியுமா பாருங்கள், இல்லை போக்சோவில் போட முடியுமா பாருங்கள், இப்படியெல்லாம் திங்க் பண்ணுவாங்க. அப்போ இதெல்லாம் கடந்து அவர் ஒரு ஆளை பிடிச்சி இதுக்குள்ளே அவனை யார் வந்து வீக் லிங்க்னு அதை பார்ப்பாங்க. அது எல்லா தொகுதிகளுக்கும் தட்ஸ் வெரி டஃப் ஜாப். சீமானவர்கள் வந்து நேற்று பேசும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு பொறுமையில் திட்டியிருப்பாரு. இவ்வளோ நேரம் விஜய் பேசிட்டு கடைசியாக நீங்கள் சீமானை பேசிட்டீங்களா? பேச வச்சுட்டாங்களா உங்களை? விஜய் பேசக்கூடாது இன்றைக்கி, ஃபுல்லாக சீமானை பேசு, சீமான் மேலே எஃப்ஐஆர், சீமான் அரெஸ்ட்டு, எல்லா மீடியாவும் விஜய் விட்டுட்டு சீமானை பேசிகிட்டு இருக்கோம். வந்து இப்படி ஒரு பப்ளிக்காக பேச முடியுது? அந்த பையன் என்ன கேள்வி கேட்டாரு? அவருடைய நோக்கம் என்ன? அவர் எந்த சேனலில் சேர்ந்தவர்? எதுவுமே தெரியல. இது ஒரு முறை 2 முறை இல்லை, வேணும் என்று இரிட்டேட் பண்ணுறதுக்கே போகுது. ஓகே, இப்போ வந்து இந்த காஞ்சிபுரத்தில் நடத்தின ஒரு அரங்கத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 பேர் இருந்த ஒரு அரங்கமாக தான் இருந்தது. எங்களுக்கு வந்து வெளியில் நடத்துறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கல, நான் இந்த இடத்துல நடத்துகிறேன்னு விஜய் அவர்கள் சொல்லிட்டாங்க. இன்னும் ஒரு 5 மாதம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. இப்படி வந்து தொடர்ந்து வந்து திமுக வந்து கொடுக்கக்கூடாது அனுமதி அப்படின்ற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க பயப்படுறாங்கன்றத ஒரு விதத்துல வெளிக்காட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்படின்ற பட்சத்துல விஜய் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்கணும்? ஏன்னா தொடர்ந்து அவங்க அனுமதி மறுக்க தான் செய்வாங்க. ஆனா நீதிமன்றத்துல போய் அனுமதி வாங்கிக்கலாம் இல்லையா? ஒவ்வொரு வாட்டியும் தாவேகாவுக்கு நீதிமன்றத்தில் போய் தான் நான் அனுமதி பெற்றுட்டு இருக்கேன். ஸோ இவங்க கொடுக்காட்டியோ எல்லா கட்சியும் இப்போ ஒன்று எல்லா கட்சியும் கொடுக்கக்கூடாது, கொடுத்தா எல்லாருக்கும் கொடுக்கணும், இல்லை யாருக்குமே கொடுக்கக்கூடாது. இதுதானே சட்டமன்றது அனைவருக்கும் பொது தானே. தாவேகாவுக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன்னு நிலைப்பாடு எடுக்க முடியாது. கோர்ட்டுக்கு போய் கேட்க வேண்டியதான். ஓகே, இதே மாதிரி எல்லா இடத்துக்குமே போய் நீங்க கோர்ட்டே அணுகிக்கிட்டு இருந்தீங்கன்னா வேற வழி டைம் இல்ல. இல்ல வேற இல்ல, அது லீகல் விங்னு அதுக்கு தான் இருக்கு இல்லையா? ஒரே நேரத்தில் இன்னைக்கு இந்த இடத்துல அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஒரே நேரத்தில் இந்த தேதியிலன்னு சொல்லிட்டு 10 இடத்துலையும் அப்ளை பண்ணுவாங்க. 10 இடத்துலையும் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா 10 இடத்துக்கும் போக வேண்டியதான் கோர்ட்டு. ஓகே, கட்சினா நீங்கள் மோதுகிற எதிரி வந்து சாதாரண ஆள்லாம் கிடையாது. துளி கூட நேர்மையற்றவர்கள். அந்த துளி கூட நேர்மையற்றவர்கள் வந்து எல்லா விதத்திலும் உங்களுக்கு எதிர்ப்ப செய்வாங்க. அவங்கள சமாளிச்சு தான் நம்ம போகணும். ஓகே, இப்போ வந்து அனுமதி கேட்குறாங்க. இப்போ பொதுமக்களுடைய பார்வை என்னவா இருக்குன்னா சார், இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து ஏன் இந்த அரங்கத்தில் நடத்துறாரு? வெறும் 2000 பேருக்கு மட்டும் அவர் பேசினா போதுமா? இது வந்து ஓவரால் இப்போ ரீச் ஆயிடுச்சு. பட் இந்த மாதிரி 2000 பீப்புள்ஸா சந்திச்சா என்னைக்கே சந்திக்கிறது? இப்போ எங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுது அப்படின்ற விஷயத்தையாவது விஜய் அவர்கள் வந்து ஒன்று பத்திரிகையாளர்களை சந்திச்சு சொல்லலாம், இல்லை வந்து கரூர் சம்பவத்திலையுமே வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து விஜய் அவர்கள் வந்து பத்திரிகையாளரை சந்திச்சு சொல்லலாம். ஏன்னா பத்திரிகையாளர்கள் அப்பதான் கொஸ்டின் பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன தேவைன்றதை அப்பதான் வந்து அவங்க சொல்லுவாங்க. அப்பதான் வந்து அது பொதுமக்கள் கிட்ட ரீச் ஆகும். ஏன் வந்து பத்திரிகையாளர் ஏன் தவிர்க்கிறார்? அது வந்து தவறுதான். He has to meet the press. சரிங்களா? அது என்ன காரணம்ன்றது உண்மையில எனக்கும் தெரியாது. ஆனா பத்திரிகையாளர் சந்திப்புன்றது ஜனநாயகத்தின் முக்கியமான தூண் பத்திரிகை. அது 4வது தூண். அந்த ஜனநாயகத்தை மதிக்கிற எல்லாருமே பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடத்தணும். அது ஏன் நடத்த மாட்டாங்கிறாங்கன்றது ஐம் நாட், அவங்களோட அத்தாரிட்டி நான் கிடையாதுல்ல. ஓகே, இப்போ வந்து எலெக்ஷன் வரப்போகுது சார். இப்போ ஒரு பேச்சுக்கள் எழுந்துட்டு இருக்குது. விஜய் அவர்கள் வந்து 234 தொகுதிக்குமே வந்து ஒரு உத்தேச வேட்பாளர் பட்டியல் ரெடி பண்ணியிருக்குதா அப்படின்னு, அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தகவல்? தெரியல. பண்ணிருப்பாங்க. யாரும் பண்ணாம இருந்துக்க மாட்டாங்களே இவ்வளவு நாள். ஓகே, they will have ஒரு லிஸ்ட் 2 லிஸ்ட். இல்ல ரொம்ப சிக்கல் என்னன்னா உடனே நீங்க சொல்றதும் பிரச்சனை. ஏன் பிரச்சனை? நீங்க வேட்பாளர் போட்டீங்கன்னா அடுத்த நாளே போட்டி போட்டியா காசு எடுத்து போய் உட்காந்துருவாங்க வீட்டுல. புரியுதுங்களா? நீ வேலை செய்யாத, நீ தோத்து போ, இந்த அவனுக்கு இந்த இத்தனை கோடி தரேன் அப்படின்னு பேரம் பேசுவாங்க.
இது வந்து அரசியல் நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப நேர்மையாக இருக்க வேண்டும். ஆனா இதுல இவ்வளோ காசு புழங்குதுல, அதனால அவ்வளோ அயோக்கியர்கள் அங்க உட்காந்துருக்காங்க. திருடுவதை கொஞ்சம் கூட ஐயோ நம்ம இவ்வளோ காசு திருடுறோமே, கோடி கோடியா திருடுறோமே, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்லாம் யோசிக்கவே முடியாது அவங்களால. அந்த அளவுக்கு மிகப்பெரிய திருடர்கள். அவங்க என்னெல்லாம் வேலை பண்ணுவாங்க? நீங்க கேண்டிடேட் அறிவிச்ச உடனே அவன்கிட்ட போய் பேரம் பேசுவாங்களா, பேச மாட்டாங்களா? அப்போ இதெல்லாம் பார்த்து ஒரு 2 லிஸ்ட் 3 லிஸ்ட் ரெடி பண்ணணும். ஓகே, இந்த வேட்பாளர் எப்படி அது ரொம்ப சிக்கலான வேலை. அதனால அதை பல முறை பண்ணி ஓரளவுக்கு ஃபைனல் பண்ணி வச்சிருந்துருப்பாங்க. இப்போ ஓகே. இதுல வந்து கிட்டத்தட்ட வந்து 234 தொகுதி இருக்குல்ல சார். இப்போ விஜய் அவர்களால வந்து அவர் வந்து பொதுவா ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஆட்சியிலயும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சாரு. வரவேற்கக்கூடிய விஷயம். பெண்களுக்கு வந்து சம உரிமை என்னால வந்து எலக்ஷன்ல குடுக்க முடியும்னு அவரால சொல்ல முடியுமா சார்? புரியும், கண்டிப்பா. ஏன் அத்தன தொகுதிகள்ல வந்து 234 தொகுதிகள்ல சரிசமமா பெண்களுக்கு ஒதுக்க முடியுமா? சரிசமமா ஒதுக்குறாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது. பட் ப்ராப்பர் ரெப்ரசன்டேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா வந்து இதுவரைக்குமே வந்து மாவட்ட செயலாளர்கள் பட்டியல்ல பார்த்தீங்கன்னா, பெண்களுடைய பெயர்கள் வந்து குறைவா இருக்குது. சோ அதனால வந்து இந்த கொஸ்டின உங்ககிட்ட இல்ல அது நியூ பார்ட்டி. அது ரொம்ப இப்பதான் வளர்ந்து வர்ற பார்ட்டி இல்லையா? லெட் தெம் நீங்க வந்து கிரவுண்ட்ல ஸ்ட்ராங்கா நிக்கணும்ல முதல்ல. அதுக்கப்புறம் தானே நீங்க வந்து உங்களோட அடுத்த கட்டமா நீங்க உங்களோட ஸ்ட்ரக்சரை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். இப்ப வந்து நிக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுக்கப்புறம் எனக்கு கொடுக்கலன்னா நீங்க கேட்கலாம். நான் வந்து இன்னமும் கல்யாணமே ஆகலடா, குழந்தை எத்தனைன்னு நம்பி கேட்டு எப்படி? அதனால லெட் அஸ் வெயிட். ரொம்ப ரொம்ப அவசரப்பட்டு அவங்க மேல அந்த அந்த விமர்சனங்களை வைக்க வேணாம். we give enough time. ஓகே. இப்ப வந்து என்னதான் நீங்க மாவட்ட செயலாளர்கள 234 தொகுதியிலே நீங்க வேட்பாளர் நிறுத்தினாலுமே, இப்போ ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கட்சிக்கு தெரிஞ்சது அப்டின்னா, ஏன்னா இப்போ வந்து அவங்க தான் வந்து ரொம்ப அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா தெரியாமலா இருந்திருக்கும். நீங்க வந்து ஒரு சேனல் இருக்கீங்க இல்லையா? இதுதான் உங்களோட தொழில். பக்கத்து சேனல்ல என்ன நம்ம வீடியோ போடுவாங்க நீங்க பாப்பீங்களா, பார்க்க மாட்டீங்களா? பாப்பேன். கண்டிப்பா பாப்பேன். கண்டிப்பா பாப்பீங்களா? நீங்களே இப்படி பாத்தீங்கன்னா பவள விழா எப்படி பார்க்கும்? யார் யாரு அந்தந்த மாவட்ட செயலாளருக்கு தெரியும்ல, யார் யார் பொட்டன்ஷியல் கேண்டிடேட், இங்க யார் ஒர்க் பண்றா, இவனுக்கு எப்படி இவனை காலி பண்ண முடியுமா நம்மளால, இது எல்லாமே உளவுத்துறையில இருந்து எல்லாருமே ஒர்க் பண்ணுவாங்கம்மா. கண்டிப்பா சார். உளவுத்துறை வந்து இந்த தொகுதியில யார் பொட்டன்ஷியலா விஜய்க்கு யார் நல்லா ஒர்க் பண்றாரு, அவனுக்கு லிஸ்ட்லாம் எடு, அவனுக்கு பேக்ரவுண்ட் எடு, அவன் மேல ஏதாவது கேஸ் போட முடியுமா பாருங்க, இல்ல போக்சோல போட முடியுமா பாருங்க, இப்படி எல்லாம் திங்க் பண்ணுவாங்க. அப்போ இதெல்லாம் கடந்து ஒரு ஆளை பிடிச்சி, ஒரு ஆளை மட்டும் பிடிக்க முடியாது, 2 3 பேரை பிடிக்கணும். 3 பேரையும் சரியான ஆட்களா அங்க இருக்கணும். இதுக்குள்ள அவனை யாரு வந்து வீக் லிங்க்னு அதுல பார்ப்பாங்க. அந்த வீக் லிங்கை தூக்குடா அப்படின்றத ட்ரை பண்ணுவாங்க. அது மாதிரி 300 எல்லா தொகுதிகளுக்கும் தட்ஸ் a very tough job. ஓகே. இப்போ வந்து தாவேக தலைவர் அவர்கள் வந்து கரூர் சம்பவத்துக்கு பிறகு இது வந்து சிபிஐ கிட்ட கேஸ் ஒப்படைக்கப்பட்டதனால தான் விஜய் அவர்கள் வந்து பாஜக விமர்சனம் பண்ண மாட்டாரு அப்படின்ற ஒரு பார்வை வருது சார். ஏன்னா அவர் மேல கேஸ் போடுவாங்க அப்படின்ற ஒரு பயம், அதனால அவர் பாஜக மேல ஒரு ஸ்ட்ராங்கான விமர்சனத்தை இல்ல அவர் வைக்கல. மேல எதுக்கு கேஸ் போடணும்? ஆன் வாட் கிரவுண்ட்ஸ்? இது ஏதாவது வழக்குகள் தொடுத்து எதுக்கு போடணும்? விடுவார்கள். இது வந்து திட்டமிட்டே பரப்புற ஒரு பொய் பிரச்சாரம். எதுக்கு how he is responsible for it? He cannot be held responsible for it. அது இவங்க வந்து பரப்பி விடுற ஒரு என்ன சொல்றது, அகெயின் அவதூறு தான். ஓகே. அதுக்கு வந்து காஞ்சிபுரத்துல வந்து ஒரு 12 வாக்குறுதிகள் குடுத்திருக்காரு. இந்த 12 வாக்குறுதிகள் வந்து தேர்தல் வாக்குறுதியா நம்ம ஊர்ஜிதமா எடுத்துக்க முடியுமா? ஆமா, தேர்தல் வாக்குறுதி தான் அது. எப்படி சார் பாசிபிள்? எல்லாருக்கும் வந்து ஏன் வீடு possible? அப்படி எல்லோருக்கும் வீடு அப்படின்றது எப்படி வந்து இப்ப வந்து கடந்த இன்னும் ஒரு 5 வருஷத்துல வந்து அவங்க கைக்கு ஆட்சி போகுது அப்படின்னாலும், அந்த 5 வருஷத்துல எப்படி அவங்கனால வந்து எல்லாருக்கும் வீடு அப்படின்ற ஒரு விஷயத்த இப்ப வந்து பிரதான் மந்திரி திட்டம் இருக்குது. இப்ப கலைஞரோட வீடு கட்டும் திட்டம் இருக்குது. எத்தனை பேருக்கு வீடு கட்டி குடுத்துட்டாங்க? இப்போ அதே இதுல பாலாத்துல எத்தனை கோடி அடிச்சாங்க? 4000 கோடி எடுத்து. 4000 கோடி அடிச்சாங்கல்ல, அது ஒரு ஊழல் தானே. டாஸ்மாக்ல எவ்வளவு டெய்லி அடிக்கிறாங்க? மொத்தமா வந்து இந்த இதுக்கு ஒரு நாளைக்கு 1 கோடி பேர் போறாமா ம். டாஸ்மாக்கு? விருப்பம் பண்றாங்க, விரும்பியோ விரும்பாமலோ 1 கோடி பேர் போறான் ஒரு நாளைக்கு. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய், 10 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு 100 ரூபாய் வரையும் பாட்டிலுக்கு விற்கிறாங்க அதிகமா. 10 ரூபான்னு வச்சால ஒரு நாளைக்கு எத்தனை கோடி? 1 கோடி ரூபாய் வந்துரும். 10 கோடி இல்ல, 1 கோடி பேர் போறான். 10 ரூபான்னு வச்சா 10 கோடி. 10 கோடி பேர். ஒரு நாளைக்கு 10 கோடி அடிக்கிறாங்கல்ல. ம். இது லஞ்சம், இது மாதிரி திருடுறது தானே. இது மாதிரி ஊழலே இல்லாம, ஊழல் இல்லாமன்றது இம்பாசிபிள், யாராலையும் கொடுக்க முடியாது. பட் ஊழலை குறைச்சிடலாம். 5% ஊழல் வைங்க, 95% ஊழல் பண்ணாதீங்க. அப்போ இந்த 5% உங்களுடைய ஊழலை குறைச்சாலே தமிழ்நாடு வந்து சர்ப்ளஸ் மாநிலமா இருக்குமா. இங்க அவ்வளோ காசு இருக்கும், புரியுதுங்களா? 14 லட்சம் பேர் வந்து அரசு ஊழியர்கள், 14 to 16 லட்சம் பேர். ஓகே,
ஐ திங்க் இப்போ 4 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அவ்வளோ வேகன்சி இருக்கு. அதை ஃபில் பண்ணாலே வீட்டுக்கு ஒருத்தருக்கு நிரந்தர வேலை கொடுத்துடலாம், அரசு வேலையே கொடுத்துடலாம். ஏன் அதெல்லாம் நடக்க மாட்டேங்குது? ஊழல் தான். இவங்க வந்து காசடி, இப்போ இங்கேருந்து இங்கே ஒரு பாலம் கட்டணும், அதுக்கு வந்து ஒரு 50 கோடி செலவாகும் அப்படின்னா அவங்களோட நோக்கம் பாலம் கட்டுவது அல்ல. பாலம் கட்டுறதுல எவ்வளோ அடிக்க முடியும் அப்படின்னு பாலத்தை பேரளவு கட்டுறாங்கன்னா அடுத்த வெள்ளத்தில் டம்முன்னு இடிச்சுட்டு போயிடுது. புரியுதுங்களா? இப்போ இவங்களோட எல்லா நோக்கமுமே பணம் அடிக்க முடியுமா? அதில் அடிக்க முடியாதா? நான் ஒரு ஆசிரியர் பட்டம் பெற்ற ஒருத்தட்ட ஒரு நேர்காணல் பண்ணேன். அவர் என்ன சொன்னார், கடந்த 10 ஆண்டுகளாக லாஸ்ட் 10 இயர்ஸா ஏடிஎம்கே கவர்மெண்ட்லேருந்து இந்த கவர்மெண்ட் வரையும் 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் படிக்கிறாங்கல்ல அரசு பள்ளிகளில், அதுக்கு ஒரு டீச்சர் கூட அப்பாயின்மெண்ட் பண்ணல. உங்களால் நம்ப முடியுதா? குவாலிஃபைடு டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு இருப்பாங்கல்ல, அவங்க யாருமே அப்பாயிண்ட் ஆகலை. எல்லாமே பார்ட் டைம் டீச்சர்ஸு. ஆனால் ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேர் ரிட்டையர்ட் ஆகி போயிட்டே இருப்பாங்க. அப்போ இது ஏன் பண்ணல இவங்களுக்கு? ஏன்னா இதுலேயும் ஊழல் தான். பார்ட் டைம் டீச்சர் அப்பாயின்ட் பண்ணால் ஒரு 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் லோக்கலில் அந்த கட்சிக்காரன் எல்லாம் வாங்கிக்கலாம். ஸோ இது மாதிரி ஊழலை நீங்கள் கம்மி பண்ணாலே போதும், யுவர் ஸ்டேட் கேன் ஜென்ரேட் மோர் மணி. ஓகே சார். இப்போ நீங்கள் டாஸ்மார்க் பற்றி பேசுனதுனால கேட்குறேன். தமிழகத்துல பெரும் எதிர்பார்ப்பா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா மதுவிலக்கு அப்படின்றது தான். இப்போ இதுல வந்து மதுவிலக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்றது எதிர்பார்த்திருந்த மக்களுக்கு பெரும் ஏமாற்றமா அமைஞ்ச மாதிரியே இருக்குது சார். இல்ல, ஐ டோன்ட் திங்க் மதுவிலக்கு எந்த ஊர்லயுமே பாசிபிள் இல்லை. குஜராத்ல கடதாம இல்ல, போன் பண்ணி சொன்னா வீட்டுக்கு வந்துடும். அதுதான் அங்க வித்தியாசம். காந்தி பிறந்ததுனாலே அங்க கடை கிடையாது. பட் ஆனா சொன்னீங்கன்னா என்ன சரக்கு உங்களுக்கு வேணுமோ வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணுவாங்க. இதுதான் ஃபேக்ட். பீகார்ல கூட டாஸ்மாக், ஐ மீன் 2 விதமாக லிக்கரை பிரிப்பாங்கம்மா. இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர், IMFL. இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர்னு என்ன தெரியுமா? பிராண்டி, விஸ்கி, ஜின்னு, பியரு இதெல்லாம் இந்தியாவில் மேட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த லிக்கர் எங்கேருந்து வந்தது? ஃபாரின்லேருந்து வந்தது. புரியுங்களா? இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் ஒன்று. அப்போ இந்தியன் லிக்கர்னு ஒன்று இருக்கணும்ல, அது என்னது? சாராயம், கல். இது ரெண்டும் இந்தியன் லிக்கர்ஸ். இது வந்து இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர்ஸ். ஆனால் இந்தியன் லிக்கருக்கு இங்கே பேன். ஆனால் இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கருக்கு நம்ம அலோவ் பண்ணுறோம். ஆனால் பீகாரில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கரை பேன் பண்ணு, கல்ல அலோவ் பண்ணு அப்படின்றாங்க. அப்போ இந்தியாவிலையும் சரி உலகத்தில் எங்கேயுமே சரி டோட்டல் ப்ரொஹிபிஷன்ன்றது இம்பாசிபிள். அது பண்ணவே முடியாது. பட் நீங்கள் அதை முறையாக நடத்தலாம். முறையாக நடத்தினா அரசுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். ஓகே, இவங்க அரசுக்கு நல்ல வருமானம் கிடைக்கிற டாஸ்மாக் கூட நட்டத்தில் தான் போயிட்டு இருக்கு. ஏன் நட்டத்தில் போகுது? அகெயின் ஊழல். 50,000 கோடி இதில் ஒரு வருஷத்துக்கு புழங்குதுன்னா அந்த 50,000 கோடி லாபத்தில் தானே வந்து முடியணும். ஆனால் டாஸ்மாக் நட்டத்தில் ஓடுது. நான் சொல்றது உண்மையிலே ஷாக்காக இருக்குல்ல? உண்மையிலே டாஸ்மாக் நட்டத்தில் தான் ஓடுது. ஏன் நட்டத்தில் ஓடுது? ஏன்னா அங்கேயும் ஊழல். ஸோ ஊழலை குறைச்சிட்டிங்கன்னா யூ கேன் சேவ் லாட் ஆஃப் மணி. விஜய் அவர்கள் வந்து இப்போ அரசியலை தாண்டி போனோம் அப்படின்னா ஜனநாயகன் மூவி வந்துட்டு இருக்கு இல்லையா சார்? இப்போ வந்து அதனுடைய ஆடியோ லான்ச் வந்து இப்போ மலேசியாவில் நடத்த போகிறதா சொல்கிறாங்க. இது வந்து தமிழர்களுக்கு வந்து விஜயோட கடைசி படம் அப்படின்றது மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தின ஒரு விஷயம். இதை வந்து மலேசியாவில் நடத்துறது வந்து தமிழ் ரசிகர்களுக்கு பெரும் ஏமாற்றமா இருக்குது இல்லையா? ஏமா இது சினிமா, இது பெருசா எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது. நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்றேன். என்ன ஒன்று லாஸ்ட் திரைப்படத்தினால ரொம்ப லாவிஷா பண்ணலாம். கிட்டத்தட்ட 1 lakh பீப்புளா 85,000 பீப்புளா 85,000 பேரை அங்கே உட்கார முடியும். அப்படி ஒரு இடம் இந்த நம்ம ஊர்ல ஒரு ஸ்டேடியம் இருக்குதா என்னன்றது தெரியாது. அதுக்கு பர்மிஷன் தராங்களா என்னன்றது தெரியாது. அதுல ஏதாவது அசம்பாவிதம் நடக்குமா என்னன்றது நமக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் மனதில் கொண்டு ஆடியோ லான்ச் பண்ண முடியும். ரெண்டாவது, இதுக்கும் விஜய்க்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு நிகழ்வு. யாருக்கான நிகழ்வு? அந்த படம் தயாரிப்பு கம்பெனியோடைய நிகழ்வு. இவருக்கும் அந்த அந்த அதிகபட்சம் அந்த அதில் அந்த கான்ட்ராக்ட்ல நீங்க ஆடியோ லான்ச்சுக்கு வரணும் அப்படின்றது போட்டிருப்பாங்க. அந்த ஆடியோ லான்ச்சுக்கு வரணும், நீங்க பேசணும், அப்பதான் படம் ப்ரொமோட் ஆகும். இது அந்த அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கும். அதனால அவர் அந்த ஆடியோ லான்ச் போறாரு. அந்த ஆடியோ லான்ச்சை அதை விற்க போறதோ, அதை எந்த சேட்டலைட்டுக்கு விற்கிறாங்களோ இல்ல OTTக்கு விற்கிறாங்களோ, நான் சொல்றது ஆடியோ லான்ச்சை மட்டுமே. அது வந்து விஜய் கண்ட்ரோல்ல இல்லை. அது யாரோ ஒருத்தர் வந்து அந்த ப்ரொடியூசரை அவர் பணம் பண்றதுக்கு, அவர் வியாபாரம் பண்றதுக்கு எங்க நல்லா ஓடுமோ அங்கதான் வந்து
அது அவர் டிசைட் பண்ணுவார். ஓகே சார், ஓகே சார். சார் இப்போ விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருந்த அந்த இது தேர்தல் வாக்குறுதியில பார்த்திருந்தீங்க அப்படின்னா, கல்வி, மருத்துவம் வந்து மருத்துவமனைய வந்து நாடி நம்பி வர வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நீங்க வந்து சுகாதாரத்துறையிலயும் சரி, கல்வியிலயும் சரி, தமிழ்நாடு வந்து வளர்ந்த மாநிலமா தானே பார்க்கப்படுது. ஆமா. பிறகு வந்து நான் வந்து இன்னும் வந்து அதுல வந்து இல்லைம்மா, அதாவது இந்தியா அப்படின்றது உலகம்னு வச்சுங்களேன். இந்தியா என்பது உலகம்னா தமிழ்நாடு வந்து யூரோப் மாதிரி. சரியா? இந்த அளவுக்கு நம்ம இருக்கணும். ஆனால் நம்ம அந்த அளவுக்கு இல்லை. புரியுதுங்களா? நீங்கள் பீகார், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் இதை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். வளர்ந்த மாநிலம். ஆனால் இதை விட ஜாஸ்தி இருக்கணும். ஓகே. ஓகே, இன்னைக்கு வந்து அரசு மருத்துவமனையில் வந்து மக்கள் போக மாட்டாங்கன்னாங்களே, என்ன ரீசனு? அரசு மருத்துவமனைகள்ல இப்ப எங்க பார்த்தாலும் கூட்டம் நிரம்பி வழியுது. கரெக்ட். இல்ல நான் சொல்றது சரி, போதிய எத்தனை மருத்துவர்கள் இல்ல எத்தனை அமைச்சர்கள் போறாங்க, எத்தனை எம்எல்ஏக்கள் போறாங்க, எத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர் போறாங்க, எத்தனை ஜட்ஜஸ் போறாங்க? யாரும் போறது ஏன்? கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஏத்த அந்த தரம் அங்க இல்ல அப்படின்னு. தரம்னா நம்ம சரியா மருத்துவம் பார்க்க மாட்டாங்க அப்படின்றதா? இல்ல, அந்த கட்டமைப்பே வந்து முறையா இல்ல. அப்போ இந்த கட்டமைப்பை முறை பண்ணா எல்லாரும் இங்கே தானே வருவாங்க. நீங்க மருத்துவம்ன்றது ரொம்ப அடிப்படையா இருக்குதாலமா, நீங்க உயிர் வாழ்றதுக்கு ஏதோ ஒரு இடத்துல மருத்துவம் உங்களுக்கு தேவைப்படுதுல்ல. ஏன் தனியார் மருத்துவமனைக்கு எல்லாமே போறாங்க? அந்த வசதிகள் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே தான், அதை கொண்டு வாங்க. ஓகே. அதை கொண்டு வந்தா எல்லாரும் இங்கே வர போறாங்க. இப்போ அரசு இவர் வந்து ஒரு சட்டம் கூட போறார். எல்லா அரசு ஊழியர்களும் அரசு மருத்துவமனைலாம் வந்து நீங்க மருத்துவம் பார்க்கணும்னு சொன்னாங்கன்னா, புரியுதுங்களா? ஸோ அந்த எல்லா அதே மாதிரி வீட்டுக்கு ஒருத்தர் வந்து யூஜி அண்டர் கிராஜுவேஷன் படிச்சிருக்கணும் அப்படின்றது ரொம்ப சரியான வாக்குறுதி தானே. கண்டிப்பா. இது வந்து டிஎம்கேமே மோஸ்ட்லி வந்து எல்லாருமே படிச்சிருக்கணும், வீட்டுக்கு ஒரு அரசு வேலை இருக்கணும் அப்படின்றதெல்லாம் டிஎம்கேவுமே சொல்லிட்டே தான் இருக்கிறாங்க. எங்கேயுமே செய்யறாங்க. நான் சொன்ன 10 வருஷத்துல 1ஆம் கிளாஸ் டீச்சர் 1 to 5ஆம் கிளாஸ் ரொம்ப அடிப்படை கேள்வி இல்ல. அதுல ஒரு டீச்சர் கூட அப்பாயின்மெண்ட் பண்ணலாம்னு சொல்றோம். நீங்க அந்த கவர்மெண்ட் எப்படி நினைக்கிறீங்க? கரெக்ட் சார். இல்ல, அதாவது ரெண்டு பேரோட சொல்லலாம். ஐடியாலஜி எல்லாருமே ஐடியாலஜி ஒன்று தானே. நான் தான் சொன்னேன், இவர் வந்து புதிய திராவிடம் தான். யாரு? விஜய் பேசுவது புதிய திராவிடம் தான். அது பழைய திராவிடம், அவ்வளவுதான். அந்த திராவிடத்தை அவர்கள் சரியா செயல்படுத்தலை, அவ்வளவுதான். ஆனால் எல்லாமே வந்து விஜய் சொல்வது எல்லாமே நடைமுறைக்கு சாத்தியமானது தான். அவர் வந்து 1000 ரூபாய் கொடுக்குறேன், பிங்க் பஸ் விடுறேன்லாம் சொல்லல. இலவசம் வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையில வந்து விஜய் அவர்கள் இருக்காங்க இல்லையா சார்? இப்போ வந்து மருத்துவமும் சரி, கல்வியும் சரி வந்து மக்களுக்கு வந்து இலவசமா கிடைக்கணும் அப்படின்றதுதான் எல்லாருடைய பெரும் எதிர்பார்ப்பா இருக்கு. இதை வந்து விஜய் அவர்களால சாத்தியப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன் சாத்தியப்படுத்த முடியாது? இலவசம்ன்றது நீங்க வந்து வெல்ஃபேர் ஸ்டேட் இருக்குல்ல. இப்போ இப்படி ஒன்று சொல்றேம்மா, நான் நீங்க டோல் ரோடு போயிருப்பீங்கல்ல, ஒரு கிராஸ் பண்ணி போயிருப்பீங்களா, டோல் கட்டணம் கொடுத்து. அந்த ரோடு வந்து ஒரு காலத்தில் யாருடைய ஒரு நிலமா தானே இருந்திருக்கும். அந்த நிலத்தை ஒருத்தர் கொடுக்குறாருல ரோடு போடுறதுக்கு, அந்த ஊரோடைய சொந்த லேண்டா தானே இருந்திருக்கும். நீங்க இவ்வளவு ரூபாய் காசு கொடுத்து போறீங்களா, அந்த காசு வந்து இந்தியா சம்பாதிக்கிற காசு, கரெக்டுங்களா? அந்த ஊருக்காரனுக்கு அதுல ஏதாவது காசு போய் சேருதா? அவனுடைய நிலம் தானே, அவன் தானே உங்களுக்கு கொடுக்குறான். அப்போ இந்த அரசு சம்பாதிக்கிறத மக்களுக்கு தானே கொடுக்கணும். அதானே வெல்ஃபேரு. அப்ப இங்க மக்களுக்கு அந்த எண்ணத்தோட கொடுக்கப்படுதா, இல்ல ஓட்டு எண்ணத்தோட கொடுக்கப்படுதா? ஓட்டு எண்ணத்தோடு தான் கொடுக்கப்படுது. அந்த ஓட்டு எண்ணத்தை எடுத்துட்டு நான் இந்தியா தமிழ்நாடு என்ற என்னுடைய மாநிலம் சம்பாதிக்கும் பணம் யாருக்கு போய் சேர வேண்டும்? என்னுடைய மக்களுக்கு போய் சேர வேண்டும். என்னுடைய மக்கள்ன்றது யாருக்கு குறிப்பா போய் சேர வேணும்? ரொம்ப அடிநிலையில கஷ்டப்பட்டு இருக்க வில்லேஜ் மக்களுக்கு, கிராம மக்களுக்கு போய் சேரணும். அடிப்படை வசதி இல்லாம இருக்கவங்களுக்கு போய் சேரணும். இப்படித்தானே நல்ல அரசுன்றது யோசிக்கணும். அப்படிதான் வெல்ஃபேர் ஸ்டேட் யோசிக்கும். அப்படிதான் விஜய் யோசிப்பார். ஓகே சார், சூப்பர். அதாவது வரும் காலங்களில் வந்து எப்படி மாறுதுன்றதை பார்க்கலாம். விஜய் அவர்கள் கிட்ட வந்து இன்னும் தொடர்ந்தே வந்து அந்த ஒரு சினிமா பாணி இருக்குது அப்படின்ற சார். பிளாஸ்ட் நீங்க பேசும்போதே அதாவது அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளையுமே ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தங்களே சொன்னாங்க, அவருக்கு எழுதி கொடுத்துறவர் வந்து இன்னும் தொண்டர்களையும் மக்களையும் கவர்றதுக்காக வந்து அந்த சினிமா பாணியிலேயே இன்னும் எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத ஒரு மூத்த பத்திரிகையாளருமே சொன்னாங்க. இது ஒரு மாத்துனா இன்னும் ஒரு அரசியல் தலைவரா வந்து அவர் ஸ்பீச் கொடுக்க. நீங்க எழிலன் பேசினது கேட்டீங்களா? தற்கொலைன்ற விஷயம். ஆமா, அது பத்தி அந்த ஃபுல் ஸ்பீச் கேட்டீங்களா? ஃபுல் ஸ்பீச் கேட்கல, அந்த இது மட்டும் கேட்டேன். அதுல அவர் பேசியிருப்பார், நம்ம பேசுறது இந்த ஜென்சி கிட்ஸ்க்கு புரியல. யார் சொல்றா? எழிலன். அறிவு திருவிழால தான் பேசுறது. நீங்க ரொம்ப பழசா இருக்கீங்க,
அந்த ஜென்சி கிட்ஸுக்கு நீங்க எப்படி பேசுறதுன்னு உங்களுக்கு தெரியல, அவர்கள் மொழியில நீங்க பேசுங்க, அப்பதான் அவன் உன்னை நோக்கி வருவான் அப்படின்னு அவர் சொன்னார்ல. அதை தான் விஜய் செய்யறாரு. எல்லாருக்கும் பேசுறாரு, அந்த ஜென்சி கிட்ஸுக்கும் பேசணும்ல. அவனுடைய லாங்குவேஜ் ஒன்று தனியா இருக்குல்ல. அல்ல அவன் பேசுற லாங்குவேஜ் நமக்கே புரிய மாட்டேங்குதுமா. அவன் வந்து ஒரு டெக்ஸ்ட் என் பையன் அடிச்சான்னா, அவன் தமிழ்ல அடிச்சான்னா என்னடா இது, எப்படி இதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு எனக்கு சம்டைம் தெரிய மாட்டேங்குது. இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சா என்னடா இது தமிழே கிடையாது, தமிழ் மாதிரில இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. அப்போ அவங்களுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குல்ல, அந்த லாங்குவேஜ்லயும் பேசணும்ல. அந்த லாங்குவேஜ்லயும் பேசணும், அந்த அதுதான் விஜய் லாங்குவேஜ்ல பேசுறது. மட்டுமே இல்ல, அந்த பேசுறாங்க. லாங்குவேஜ்ல மட்டுமே இல்லையா, அதுவும் இருக்கு. அது லாஸ்ட்ல பேசினது அவங்களுக்கு அங்கிள், சார், பிளாஸ்ட், இதெல்லாம் அவங்களுக்கான அந்த லாங்குவேஜ். அதுவும் இருக்கணும்ல. ஒரு ஒரு தலைவர் எல்லாத்துக்குமான அந்த தானே பேசணும். நீங்க வந்து இன்னும் 1960ஸ்ல இருக்கவங்க பேசியிருந்தீங்கன்னா பூமர் அங்கிள்ஸ் தான் இருப்பான். கரெக்டா? ஓகே. ஒரு சினிமா, அது ஒரு அரசியல் நாகரிகம் அப்படின்ற ஒரு விஷயத்த மோஸ்ட்லி எல்லா தலைவர்களுமே கடைபிடிக்கிறாங்க. சீமான் அவர்கள் வந்து நேத்து பேசும்போது நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பத்திரிகையாளர வந்து ஒருமையில திட்டியிருப்பாரு. "என்ன பைத்தியமா? நீ கேள்வி கேட்கறதுக்கே தகுதி இல்லன்னு." இன்னும் இது போன்ற தலைவர்கள் வந்து எப்படி இப்படி ஒரு பப்ளிக்கா பேச முடியுது? ஏம்மா, அந்த அந்த பையன் என்ன கேள்வி கேட்டாரு? அவரோட நோக்கம் என்ன? அவர் எந்த சேனலை சேர்ந்தவர்? ஆ, தெரியல. எதுவுமே தெரியலல்ல. ம். சீமான் வந்து என்னை இது ஒரு முறை 2 முறை இல்ல, வேணுமென்றே இரிட்டேட் பண்றதுக்கே போறது. ஓகே. விஜய் இந்த பக்கம் இங்க ஒரு ஈவெண்ட் நடக்குது. இப்ப இதை எப்படிடா கலைச்சு விடுறது? இது ஒண்ணு மாட்டிச்சா, இதை அடி ஊதி பெருசாக்கு. புரியுதுங்களா? இப்போ இவ்வளவு நேரம் விஜய் பேசிட்டு கடைசியா நீங்க சீமான பேசிட்டீங்களா? ஓகே. பேச வச்சுட்டாங்களா உங்களை? இது அவங்களோட நோக்கம் நிறைவேறிட்டா? இப்போ விஜய் பேசக்கூடாது இன்னைக்கு, ஃபுல்லா சீமான பேசு, சீமான் மேல எஃப்ஐஆர், சீமான் அரெஸ்ட் போட்டு அடிச்சு தாக்கு, எல்லா மீடியாவும் விஜய் விட்டுட்டு சீமான பேசிட்டு இருக்கோம். இதுதான் அரசியல் நாகரிகம்னு ஒண்ணு இருக்குல்ல சார். என்ன, இதுல நம்ம அரசியல் நகரம் இருக்கு? டேன்னு சொல்றதும் ஒரு இரிட்டேட் பண்றதுக்கே இதை விட எல்லா அரசியல் தலைவரும் கோவப்பட்டிருக்காங்க. எல்லா அரசியல் தலைவர்களும் செய்தியாளர்கள் மேல் கோவப்பட்டிருக்காங்க. இன்னும் மோசமாலாம் நடந்திருக்குது. புரியுதா? ஆனா இங்க எத்தனை அரசியல் தலைவர்கள், விஜய் உட்பட எத்தனை அரசியல் தலைவர்கள் பிரச பாக்குறாங்க? கம்மிதான். திருமாவளவன், சீமான் தான் ஃபர்ஸ்ட். ஆமா. திருமாவளவன், திருமாவளவன் மேபி கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க. அப்பப்ப இப்போ தொடர்ந்து உங்களை எங்க போனாலும் மதிச்சு பத்திரிகையாளரை சந்திக்கிற சீமான நீங்க வேணும்னே இரிட்டேட் பண்ணீங்கன்னா, இப்போ அது வந்து எனக்கு என்னவோ சந்தேகமான சேனலே சொல்லி அனுப்புது, ஏய் போடா போய் ஏதாவது சரி போய் சண்டை போடு, நீ சண்டை வலை பார்க்கலாம் அப்படின்ட்டு. அப்போ ஏதாவது டைவர்ட் பண்ணி விடலாம்ல. ஓகே. சரிங்களா? அதனால நான் பேசிக்கா ஐம் ஜேர்னலிஸ்ட், நான் செய்தியாளர் பக்கம் தான் நிற்கணும். ஆனால் இந்த விஷயத்தில் ஐ வில் ஸ்டாண்ட் வித் சீமான். ஓகே. ஓகே. சீமான் அவர்கள் வந்து முன்னாடி பார்த்திருந்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட்ல இருந்தாரு, விஜய் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா அவருமே சொல்றாரு, சினிமாக்கார முன்னாடி ஓடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஜய் மீதான கடுமையான விமர்சனங்களை சீமானும் வைக்கிறாரு, அவர் கூட இருக்கிறவங்களும் வைக்கிறாங்கல்ல. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? எப்படி வைக்காம இருப்பாங்க? ஏமா, சரி, எப்படி இல்ல, எனக்கு எப்படி நீங்க வந்து கொஞ்சுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? I'll tell you why. இப்போ சீமான் வந்து அவருடைய பொலிட்டிக்கல் சித்தாந்தம் என்னவா இருக்கு, அரசியல் சித்தாந்தம் என்னவா இருக்கு? ஈழத் தமிழர்களுக்கு தமிழ் தேசியம். ஆமா. இங்க வந்து தமிழ் தேசியம், தமிழருக்கான, தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும், தமிழ் தேசியம் தான் வந்து ரொம்ப முக்கியம்ன்றாரு. யாருக்கு எதிராக அவர் வந்து அந்த கருத்தியலை வைக்கிறாரு? திமுகவுக்கு எதிராக. திமுகவுக்கு இல்ல, திராவிடம்ன்ற கொள்கைக்கு எதிராக. ம். திராவிடத்தோட ஐகான்கள்லாம் யாரு? பெரியார், அண்ணா, அண்ணா. எம்ஜிஆர். இப்ப விஜய் வந்து எந்த ஐகான் எடுக்கிறாரு? இப்போ அண்ணாவோடது எடுத்து அண்ணா, பெரியார், எம்ஜிஆர், அஞ்சலி, எம்ஜிஆர், இது மாதிரியெல்லாம். அப்ப திராவிடத்தை எடுத்துன்னு போய் மறுபடியும் வந்து அவரை சொல்றது, என் தம்பினாச்சும் இந்த திராவிடத்தை விட்டு வெளில வருவான்னு பார்த்தா அவனும் அதே திராவிடத்தை தூக்கிட்டு வந்து நிக்கிறானே. அப்ப நான் என்ன பண்ண முடியும்? அடிக்கதானே முடியும். ஓகே. அதுதானே செய்யறது. அவருக்கு அரசியல் சித்தாந்த எதிரி வந்து திராவிடம் தானேமா. கண்டிப்பா. அப்ப திராவிடத்தை விஜய் எடுத்துட்டு போனாலும் அவரு எதிர்க்க தானே செய்வாரு. இவ்வளவு நேரம் வந்து நம்மளுடைய எக்ஸ்போஸ் நேயர்களுக்காக, அதாவது வந்து காஞ்சிபுரம் வந்து ஒரு பக்கம் பெரும் பேசு பொருளா மாறி இருக்குது, அது குறித்த ஒரு நிறைய தெளிவான விளக்கம் நம்ம நேயர்களுக்காக கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ.